டெய்லி ஒரே மாதிரி சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, பீஃப் பிரியாணின்னு சாப்பிட்டு போர் அடிக்குதா? அப்போ இந்த பிரியாணி ட்ரை பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்காக தான். முட்டை பிரியாணி, உடச்சி ஊற்றிய முட்டை பிரியாணிங்க. இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். அதுக்கப்புறம் திரும்ப திரும்ப இதே மாதிரி தான் கேட்பாங்க. எப்படி ரெசிபின்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு மீடியம் சைஸில் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நல்லா தோல் உரிச்சிட்டு நீளமாக பிரியாணிக்கு கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. அது கூட ஸ்பைசஸ், தக்காளி எல்லாமே எடுத்துக்கணும். சின்ன வெங்காயம், இஞ்சி, பூண்டு, கரம் மசாலா, பட்டை, கிராம்பு இது எல்லாமே எடுத்துக்கோங்க. ஸோ எடுத்துகிட்டு நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கலாம். ஒரு கடாயில் எண்ணெயும் நெய்யும் சேர்ந்து ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்பைசஸ் நல்லா வதங்கட்டும். வதங்கினோன்னே ஆனியன் ஆட் பண்ணிக்கோங்க. ஆனியன் ஆட் பண்ணி நல்லா வதக்குங்க. வதக்கிறதுக்கு தேவையான உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இதில், சரிங்களா? உப்பு சேர்த்து நல்லா வதங்கிடும். அப்புறம் தக்காளி, நான் மீடியம் சைஸில் ஒரு 4 தக்காளி, இல்லை தக்காளி நிறையா போட்டால் தான் நல்லாயிருக்கும். ஸோ தக்காளி கொஞ்சம் நிறையாவே போட்டுக்கோங்க. ஸோ இதுவும் நல்லா வதங்குற அளவுக்கு நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 1-2 வதக்குங்க. அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சோம் இல்லைங்களா, இஞ்சி பூண்டு மசாலா, கரம் மசாலா ஐட்டம்ஸ் இது எல்லாமே போட்டுக்கோங்க. இது கூட கொஞ்சம் மிளகாப்பொடி, கரம் மசாலா, பிரியாணி மசாலா இது எல்லாமே கலந்து போட்டுக்கோங்க, சரிங்களா? நல்லா வதக்கணும். வதக்கினதுக்கப்புறம் நான் கடையில் இருக்க மட்டன் மசாலா கொஞ்சம் போடுறேன். இது மட்டன் டேஸ்ட் நல்லாவே கொடுக்கும். அதுக்கப்புறம் கேர்டுங்க, உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி, புளிப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கேர்டு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பாயில் பண்ணி வச்சுருக்க எக்கு தோல் உரித்து 2யும் நான் லைட்டாக அதில் போட்டு நல்லா வதக்கி விட போகிறேன். அதாவது அந்த ஃப்ளேவர் இறங்குறதுக்காக. அதுக்கப்புறம் ஒரு 2 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் அதை எடுத்து ஒரு பிளேட்டில் தனியாக மாற்றி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி 2 முட்டை போட்டிருக்கேன். உங்களுக்கு எத்தனை முட்டை வேணுன்றதை நீங்கள் கணக்கு பண்ணி போட்டுக்கலாம். தண்ணி நான் 2 டம்ளருக்கு 3 டம்ளர் தண்ணி வைக்க போகிறேன். நார்மல் ரைஸில் தான் செய்ய போகிறேன். ஸோ அதனால் ஒரு பச்சை மிளகா போட்டுக்கோங்க. உப்பு மறுபடியும் உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது நல்லா மிக்ஸ் பண்ணட்டும். நல்லா கொதி வந்தோன்னே நம்ம ஏற்கனவே ஊற வச்சுருக்கோம் இல்லையா அரிசி, இது சாப்பாட்டு அரிசி தான், பொன்னி அரிசி. அதுக்கப்புறம் புதினா, கொத்தமல்லி தழை இது எல்லாமே போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா கொதி வரட்டும். நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா எக்கு, அதையும் ஆல்ரெடி வச்சுருக்கோம் இல்லைங்களா, முட்டையும் போட்டுட்டு ஒரு முட்டையை எடுத்து அலங்காமல் ஊற்றணும். அப்படி உடச்சி ஊற்றணுங்க. மெதுவாக உடச்சி ஊற்றிட்டு இதுக்கப்புறம் கரண்டி எதுவுமே நம்ம போடக்கூடாது, மூடிட வேண்டியது. அதுக்கப்புறம் 3 விசில் விட்டுட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் சாதத்தை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா, அட 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 என்ன ஹைதராபாத்தி பிரியாணி, என்ன பிரியாணிங்க, அதெல்லாம் தோற்று போயிருங்க. டேஸ்ட்டு அவ்வளோ டேஸ்ட்டுங்க. ரைஸுமே ரொம்ப உதிரியாக வந்தது. அதே மாதிரி நம்ம போட்டிருந்தோம் இல்லைங்களா உள்ள முட்டை, அதுவுமே கரண்டி விட்டு கலக்காதனால நல்லாவே வந்திருந்ததுங்க. ஸோ இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருந்ததுங்க. சாதமும் உதிரியாக இருந்தது. ஸோ இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். எப்பவும் ஒரே மாதிரி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்காம இந்த மாதிரி வித்தியாசமான முறையில் செஞ்சு கொடுங்க. டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், நம்மளுக்கு பட்ஜெட்டும் ஃப்ரெண்ட்லி, சேவ் ஆகும். ஸோ இந்த மாதிரி ரெசிபிஸ் வேணும் அப்படின்னா நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போகிற வீடியோ எல்லாமே வரும்.